2 மாதங்களுக்கு முன்பு நீங்க இசைஞானியை பார்த்தீங்க, அதுவும் அவரே உங்களை வர சொல்லியிருந்தாரு. அவரை நேரில் பார்த்தாலும் எப்படி இருந்துச்சு சார்? ரொம்ப முக்கியமான கேள்வி. லண்டன்ல போயிட்டு இசைஞானி இளையராஜா அவர்கள் சிம்பொனி அமைச்சிட்டு வந்திருக்காரு. நமது தமிழகத்தினுடைய பெருமையை இந்தியாவுக்கும், இந்தியாவின் பெருமையை உலகத்துக்கும் நீட்டித்து தந்தவர் இசைஞானி இளையராஜா அவர்கள். இந்த நேரத்துல நீங்க இசைஞானி இளையராஜா குறித்து ஒரு நேர்காணல் எடுப்பது மிகவும் பொருத்தமான ஒரு விஷயம். அதற்காக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஒரு கிராமத்து ராஜா என்ற ஒரு நூல், இளையராஜா அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு யாருமே இதுக்கு முன்ன எழுதலை. நான் தான் முதல் முறையா அவருடைய வாழ்க்கை வரலாறை எழுதியிருக்கிறேன். அதனால எழுதிட்டு போயிட்டு இதுக்கு அனுமதி கேட்கறதுக்காக இசைஞானி இளையராஜா அவர்களாட்ட ஒரு 3 முறை போனேன். அவங்களுடைய உதவியாளர்கள் இதுக்காக உதவி செய்யல, இசைஞானியை பார்ப்பதற்கான வாய்ப்பு எனக்கு கொடுக்கல. அதன் பிறகு நான் யோசனை பண்ணி இசையமைப்பாளர் அவருடைய தம்பியான கங்கை அமரன் அவர்களாண்ட போனேன். அவர் ஒத்துழைப்பு கொடுத்தாரு. இசைஞானி அவர்களாண்டிய ஒரு அனுமதியை வாங்கி தந்தாரு. அப்புறம் அந்த புத்தகம் வெளியே வந்தது. சென்னையில தான் எக்ஸாம் மையத்துல தான் அந்த புத்தகம் வெளியாகுது. அந்த நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினரா இசையமைப்பாளர் கங்கை அமரன் அவர்கள் கலந்துக்கிட்டு அதை வெளியிட்டாரு, அந்த புத்தகத்தை வெளியிட்டாரு. அதன் பிறகு எல்லா பத்திரிகையும் வந்தது, விமர்சனங்கள், பாராட்டுகள் எல்லாம் அந்த புத்தகத்தை குறித்து எல்லா தினத்தந்தி, தினமணி போன்ற நிறைய பத்திரிகைகளை வந்தது. அதுல தினத்தந்தியை படிச்சுட்டு ஐயா தொழிலதிபர் பத்மஸ்ரீ நல்லி குப்புசாமி அவர்கள் எனக்கு கைபேசியில தொடர்பு கொண்டாரு. இந்த புத்தகம் எனக்கு வேணுமே அப்படின்னு சொன்னாரு. ஐயா நீங்க எங்க இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். நான் இங்க கடையில தான், டி நகர்ல இருப்பேன். நீங்க சென்னையான்னு கேட்டாரு. ஆமா ஐயா நான் சென்னையில தான் இருக்கிறேன், நேர்ல வந்துருங்களேன், உங்களையும் பார்த்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. நானும் நேர்ல போனேன். அப்புறம் எனக்கு குளிர்பானங்கள்லாம் கொடுத்து பொன்னாடை போத்தினாரு, என்னை ரொம்ப பாராட்டினாரு. அதன் பிறகு உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். பேசிக்கிட்டு இருக்கும்போது உடனே ஐயாவை பாத்தீங்களான்னாரு. அதான் ஐயான்னா இளையராஜாவை சொல்றாரு. பாத்தீங்களான்னு பாக்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. என்னது ஒண்ணுமே ஐயாவை பாக்கலையா? இந்த புத்தகத்தை அவராட்ட கொடுக்கணுமே நீங்க. ஐயா நான் கொடுத்துட்டேன், அதாவது பதிவு தபால்ல அனுப்பிட்டேன், ஆனா அவர் நேரில் போயிட்டு பார்க்கலையான்னு. அப்புறம் சரிட்டு பேசி முடிச்சுட்டு வந்துட்டோம். மறுநாள் ஐயா நல்லி குப்புசாமி அவர்கள் எனக்கு கைபேசி மூலம் தொடர்பு கொண்டாரு. தம்பி நான் நீங்க பாக்குறதுக்காக இசைஞானி ஐயா அனுமதி கேட்டேன், உங்களை 4:30 மணிக்கெல்லாம் பாக்குறதா சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னாரு. பெரிய இன்ப மகிழ்ச்சியா போச்சு, இன்ப அதிர்ச்சியா போச்சு. அப்புறம் அவர் சொன்ன மாதிரியே நான் அவர் கடையில போயிட்டு இருந்தா அவர் என்ன காரில் அழைச்சிட்டு போனாரு. அப்புறம் பார்த்தோம். பார்க்கும்போது அவர் எங்களுக்காக காத்திருந்தாரு. இசைஞானி அவர்கள் எங்களுக்காக நாங்க போறதுக்கு முன்னே அங்க காத்திருந்தாரு. அவரு அவர் வர்றதுக்கு முன்னே, மேல இருந்து கீழே வர்றதுக்கு முன்னே நாங்க தயாரிப்பாளர் மாணிக்கம் நாராயணன், அவர் கமலஹாசனை வச்செல்லாம் படம் எடுத்திருக்காரு. அவருக்கு புத்தகம் கொடுக்கறத மாதிரி ஒரு புகைப்படம் எடுத்துக்கிட்டோம். ஐயா நல்லி குப்புசாமி ஐயாவும் அங்க பக்கத்துல இருந்தாரு. அப்புறம் அது முடிச்ச உடனே ஐயா இறங்கி வந்தாரு, இசைஞானி இளையராஜா அதன் பிறகு இறங்கி வந்தாரு. அதன் பிறகு உடனே நல்லி குப்புசாமி ஐயா மகா ரசிகர், இசைஞானி இளையராஜாவுடைய மகா ரசிகர் நல்லி குப்புசாமி ஐயா அவர்கள். அவர் வந்த உடனே அவர் சாஷ்டாங்கமா காலில் விழுந்துட்டாரு. அப்புறம் உடனே தம்பி ஐயாவோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாரு. நானும் சரி அவரே விழுந்துட்டாருன்னு சொல்லி நானும் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினேன். ஐயா என்னை வாழ்த்தினாரு. அப்புறம் தம்பி புத்தகத்தை கொடுத்து ஐயா போட்டோ எடுத்துங்கன்னாரு. நான் போட்டோ எடுக்கிறதுக்காக போனேன். அவர் என்ன பண்ணாரு, நல்லி சார் போட்டோலாம் வேணாம், ஏன்னா நான் போட்டோ எடுத்துக்கிட்டேன்னு ஏன் இந்த புத்தகத்தை நான் படிச்சுட்டேன் ஏத்துக்கிட்டேன்னு மக்கள் நினைப்பாங்க, அதனால போட்டோ மட்டும் வேணாம். அவர் ஏதோ எழுதியிருக்கிறாரு, அது நான் அவருடைய உரிமை, அதை நான் தப்புன்னு சொல்லலை, ஆனா போட்டோலாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. நானும் நின்ட்டேன் எதுவும். அப்புறம் உடனே என்ன பண்ண, கொஞ்ச நேரம் பொறுத்து ஐயா புத்தகம் இல்லாம போட்டோ எடுத்துக்கலாமான்னு இசைஞானியை பார்த்து அவரு அது கொஞ்சம் அப்படியே நல்ல என்ன அப்படியே மறைச்சு பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் அதன் பிறகு ரொம்ப நேரம் மறைச்சு பார்த்துட்டு இருந்தாரு. நானும் கூச்சம் இல்லாம அவரையே மறைச்சு பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் அவ்வளவுதான், அவங்க பேசி முடிச்சுட்டு வந்தாங்க. கார்ல ஏறணும். கார்ல ஏறுற வரைக்கும் அவரு நான் முறைச்சு பார்த்துக்கிட்டு இருந்தாரு. என்ன நோக்கம்னு இது தெரியல. நானும் கூச்சம் இல்லாம அவரையே முறைச்சு பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் ஏன் முறைச்சு பார்த்தேன்னா நடுவில் மனம் மாறி அவர் போட்டோ எடுக்க கூப்பிடுவாரு அப்படின்றதுக்காக நான் முறைச்சு பார்த்தேன். அப்புறம் நான் கார்ல ஏறுற வரைக்கும் அவர் பார்த்தாரு. அப்புறம் நாங்க அவரு கேட்டை விட்டு வெளியே வந்தோம், மேல போனாரு. அது வரைக்கும் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இதுதான் நடந்தது.
ஐயா வந்து நான் வந்து தமிழ்நாட்டில் வந்து 3 மேதைகளை வந்து நேரில் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். ஒன்று நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், இன்னொன்று முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள், 3வதா இசைஞானி இளையராஜா அவர்கள். இந்த 3மே வந்து என் வாழ்க்கையில வந்து நடந்தது. பெருமகிழ்ச்சி. ஐயா புகைப்படங்களை எடுத்துக்க அனுமதிக்கலாம் கூட அவரை நேரில் பார்த்துட்டு எனக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. அதுதான் உங்களோட இந்த நிகழ்ச்சியை பகிர்ந்துக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நீங்க இலக்கிய உலகத்துக்கு வந்து எப்படி வந்தீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? சொல்லுங்க. கண்டிப்பா. நான் வந்து முதல்ல வந்து என்னுடைய படைப்பு அப்படின்னு பார்த்தா முதல்ல நான் கட்டுரை தான் எழுதினேன். ஒரு சமுதாயத்தை குறித்த ஒரு கட்டுரை. அப்போது வந்து 8வது படிச்சுக்கிட்டு இருந்தேன். 8வது படிக்கும்போது நான் எழுதின கட்டுரையை வாங்கி பி இமயவர்மன் அப்படிங்கிற என்னுடைய இரவு பள்ளி ஆசிரியர் வந்து ஒரு பத்திரிகைக்கு அனுப்பி வச்சாரு. சமூக மறுமலர்ச்சின்ற ஒரு பத்திரிகைக்கு. அந்த பத்திரிகையில வந்து 10 பக்கம் அந்த கட்டுரை வந்துருச்சு. 8வது படிக்கும் போதே வந்து முதலாக அச்சில் இடம்பெற்ற என்னுடைய படைப்பு, என்னுடைய கட்டுரை அதுதான். அதன் பிறகு வந்து 10ஆம் வகுப்பு படிக்கும் போதே என்னுடைய கவிதை புத்தகம் வெளிவந்தது. அதாவது என்னுடைய கவிதை புத்தகமும் நான் 10வது தேர்ச்சியான அந்த முடிவும் ஒரே நாளில் வெளிவந்தது அப்படின்றது மிக முக்கியமானது. நான் மேடையில வந்து இந்த புத்தகத்தை வெளியிடும் வேலையில இருந்துகிட்டே இருக்கிறேன். என்னுடைய நண்பர் பிரபு இப்போது வந்து ஆசிரியரா இருக்காரு. அவர் வந்து நீ 10வது பாஸ் ஆயிட்ட அப்படின்னு சொன்னாரு. ஆகவே அந்த புத்தகத்துக்கு தான் பேராசிரியர் பெரியார்தாசன் அவர்களும் கவிவேந்தர் மு மேத்தா அவர்களும் கவி பேரரசு வைரமுத்து அவர்களும் என்னை பாராட்டி அதுல வந்து அறிவுரை கொடுத்திருக்காங்க அந்த புத்தகத்துக்கு. 92 அப்பதான் வந்து வைரமுத்து அவர்கள் வந்து என்னை ஒரு தாய் மாதிரி வந்து, அதாவது குறிப்பா உதவியாளர் பாஸ்கரன் அண்ணன் இருக்காங்க, அவங்களாண்ட சொல்லி அந்த பையன் வந்து என்னை பார்க்க சொல்லுங்க, சின்ன வயசுலயே வந்து அநேகமா சின்ன வயசா தான் இருக்கும் அவனுக்கு, அவன் வந்து எழுதியிருக்கிறான் புத்தகம், அவனை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அப்புறம் இந்த மகாத்மான்ற ஒரு கவிதையை பத்தி எழுதியிருக்கான், நல்லா அற்புதமா இருக்குது. அவனை வந்து அறிந்துரை வாங்கும்போது என்னை பார்க்க சொல்லுங்கன்னு சொல்லும்போது நான் அவரை பார்த்தேன். அவர் எதுவும் பாராட்டல. திடீர்னு வந்து எங்க இருக்காருன்னு கேட்டாரு. நான் இந்த மாதிரி வந்து பெரம்பூர்ல இருக்கேன்னு சொன்னேன். அப்படியா, முதல்ல வந்து நீங்க நல்லா படிங்க, அப்புறம் தான் கவிதை சிறப்பா படிங்க அப்படின்னு சொல்லி அந்த நேரம் தான் 92ஆம் ஆண்டு என்னை வந்து வாழ்த்து கை கொடுத்துட்டு கார்ல ஏறிட்டாரு. அது மாதிரி அப்படிதான் என்னுடைய வந்து இலக்கிய கவிதை பயணங்கிறது அதன் மூலமா உருவாகி ஆசுல்கா தங்கதாசன் அப்படின்ட்டு பதிப்பாளர் பொழிச்சொல்வர்ல இருக்காரு. அவரு வந்து பதிப்பித்து இப்போது ஒரு 45 புத்தகங்கள் 46 புத்தகங்கள் வந்து நான் வெளியிட்டிருக்கேன். இதுதான் ஒரு 26 27 இலக்கிய அமைப்புகளா என்னை பாராட்டி வந்து விருதுகள் கொடுத்துருக்குறாங்க. இதுதான் என்னுடைய சுய குறிப்புன்றது இதுதான். அதுக்கு மேல எதுவும் இல்லை. இப்படிதான் நான் அறிமுகமானேன்.